அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தடுமாறுது எனக்கு. ஒண்ணும் புரியல. அதாவது இந்த செய்தியெல்லாம் கேட்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ம். நான் வந்து சென்னையில இருந்து இப்பதான் ஒரு 4 நாளைக்கு முன்னால இங்க வந்து ம். குலசாமி கும்பிடுறதுக்காண்டி இங்க ஊருக்கு வந்திருந்தேன். ம். ஆமா. இந்த செய்தி இப்போ இந்த ஒரு 8 மணிக்கு 8, 9 மணிக்கு கேட்டப்ப யார்கிட்ட சொல்லுன்னு தெரியல. நீங்க கரெக்டா போன் பண்ணிட்டீங்க நீங்க. அதாவது இது இது என்ன என்ன மனித உயிருக்கே வந்து இன்னைக்கு நிலையில்லாத அளவுக்கு ஆகி போச்சுங்கிறது இல்ல ரொம்ப நிறுவனமா இருக்கு. ம். இது எப்படின்னு தெரியல எனக்கு. ம். ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஆளுமை அவர் ம். பாரதிராஜா அண்ணன். ம். அவருடைய புள்ள நாங்க அவரை பார்த்து தான் கவலைப்பட்டுருந்தோம். ம். என்னடா அண்ணன் இப்படி இருக்காரு, ரொம்ப முடியாம இருக்காரு, ம். என்ன இப்படி இப்படி என்ன என்ன செய்யறது இல்லையே, என்ன என்ன அப்படி அவரு எவ்வளவு சாதனையாளரு, அவர் என்னென்ன இது பண்ணி சாதிச்சிருக்காரு ம். அப்படின்னு அவரை நினைச்சு கவலைப்பட்டு இருந்தாங்க. ம். திடீர்னு அவருடைய புள்ள மனசு வந்து 48 வயசுல தப்புன்னு ஒரு இறந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்கான்ற செய்தி வந்து இப்ப கேட்டேன். அது ஏதோ ஒரு நியூஸ்ல வந்துச்சு எனக்கு இப்ப. ம். ம். எனக்கு ரொம்ப பேர் சொன்னோன்னே கொஞ்சம் இங்க இங்க வீட்டுல பூரா சொன்னோன்னே எங்க வீட்டுல எல்லாருமே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு வருஷம் பேச்சு நின்று போச்சு எங்க எல்லாருக்குமே. ம். ஏன் ஒன்றும் புரியல. ம். கொஞ்ச நேரம் அப்படியே அப்படியே ஸ்டக்கு. என்ன 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 பல் சொல்றது, என்ன பேசுறது, என்ன இப்போ அப்படி மாறி ஆயிடுச்சு எல்லாருக்குமே. ம். ம். அதாவது இது பெரிய பெரிய இது ஆண்டவன் வந்து என்னன்னு தெரியல, ஏன் இப்படி சோதிக்கிறாரு என்னன்னு தெரியல. அருமையான புள்ள. ம். அந்த புள்ள கூட ஏபிசிடி நடிச்சேன் நானு. ம். ம். அந்த படத்துல கூட நான் வந்து கண்டக்டர் வருவேன் நானு. ம். பின்னால கூட ஒருத்தன் தள்ளுறா தள்ளுறான்னு பேசிக்கிட்டு வருவான். அந்த ம். படத்துல இருக்க அந்த அந்த ஹீரோயினை தான் அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ம். ம். மனோஜ். ஓகேண்ணா. அதே மாதிரி அஹ், ஈர நிலம்னு ஒரு படத்துல அவர் கூட நடிச்சேன் நான், ம். மனோஜ் கூட. ம். அந்த மனோஜ் சொன்னாப்புல என்ன, ஒரு 2 பேரும் கந்து வெட்டிக்கு வாங்கினக்காண்டி அருவாள் எடுத்து வெட்டி வருவாங்க. ம். அருவாளோட ஓடுவேன் நான். அவங்க ம். அவங்க ஒரு பக்கம் தான், நான் அருவா கையில வச்சுப்பேன். அருவாளோட வெட்டிட்டு ஓடுவாங்க, ம். ஓடுவேன் நான். ம். அப்படி ஓடும்போது பின்னாலே விரட்டிட்டு வருவாங்க. நான் போய் அவர்கிட்ட போய் நின்று, அப்பா இங்க வாப்பா, அவன் யாருப்பா, அவன் சமுத்திரமா மூத்திரமா, ம். இதை போட்டு வெட்ட போறீங்களாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ம். மனோஜ் அந்த காட்சியை இப்ப கண்ணில் நினைச்சு பார்த்து ஓட்டினேன். ரொம்ப கண்ணீர் வந்துச்சு எனக்கு. ம். ஏன்னா கையில என்ன வச்சிருக்க, அருவா, அப்புறம் என்ன, எடுத்துட்டு விரட்டு, ம். எடுத்துட்டு விரட்டு. ம். ஆ, ம். கையில அருவா வச்சு கூட தெரியாம ஓடி வர்றியே அப்படின்னு சொல்றப்ப பாரதிராஜா சார் அங்கனக்குள்ள விழுந்து விழுந்து சேருவாருங்க. ம். அந்த காட்சியை அழகா அந்த இடத்துல அவர் டைரக்ட் பண்ண விதமும், அப்பனும் பிள்ளை அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து அந்த இடத்துல அவங்க எப்படி அன்பா பேசிக்கிடுவாங்க வச்சுக்கிறாங்கன்றத ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் வருது எனக்கு. ம். இப்ப இதுல என்னன்னா எனக்கு ஒரு சின்ன கஷ்டம்தான். ம். 48 வயசுல ஒரு மகன் இழக்கிற ஒரு தகப்பன் என்ன ஆகான், ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தான் என்னுடைய வழி. ம். நானும் பிள்ளை பார்த்திருக்கேன், என் பிள்ளைகள் எனக்கும் பிள்ளை இருக்கு. நம்ம தமிழ் சினிமால எல்லாருக்கும் பிள்ளை இருக்கு, எல்லாரும் எல்லா மக்கள் நாட்டு மக்களுக்கு எல்லாரும் குழந்தை இருக்கு. 48 வயசுல ஒரு பிள்ளை இழந்த அந்த பாரதிராஜா இமயத்துக்கு எவ்வளவு வலி இருக்குங்கிறத இங்க என்னால உணர முடியும். என்னால தாங்க முடியல. ம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் மனசை தளர விட்டுறக்கூடாது. அவரு பாரதிராஜா அண்ணன், ம். அவருடைய அந்த தாய், வீட்டுல அந்த மனோஜுடைய தங்கச்சி, அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கணும். இதே மாதிரிதான் இளையராஜா வீட்டுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாப்பா ம். ம். இதேதான். ம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் ஒரு கராத்தே நம்ம இவரு ம். ஐயா அவர் பாருங்க, ம். கராத்தே வீரர் இப்ப இறந்தாருல. இப்ப ஆ. இன்னைக்கு அவரு ம். இன்னைக்கு அவரும் அகாலமான இருக்காரு. அவர் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கும்போது இந்த செய்தி வர்றப்ப ம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. ரொம்ப 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 இதா இருக்கு. ம். எல்லாருமே தயவு செய்து இளைஞர்கள் பூராமே தன்னுடைய உடலை பார்த்துக்கணும், தன்னுடைய உடல் இது பார்த்துக்கணும். ம். ரொம்ப ரொம்ப எல்லா நாளும் அப்பப்ப செக் பண்ணிக்கணும். ம். ப்ரெஷர் அதிகமா ஏத்திக்கிற கூடாது. ம். எல்லா இளைஞர்களும் கொஞ்சம் தைரியமா கொஞ்சம் வந்து பார்த்துக்கிட்டு, அதே மாதிரி வீட்டுல தாய் தப்பா அவங்களை கூப்பிட்டு என்ன குறை இருக்கு ஏது இருக்குன்னு எல்லாம் கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க இளைஞர்களுடைய வந்து அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட வந்து பருமாறுங்க, பேசுங்க. என்னடா என்ன செய்யற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு தாய் தப்பனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அப்பாவும் பிள்ளையும் பரிமாறணும், அம்மாவும் பிள்ளையும் பரிமாறிக்கணும். குழந்தை குட்டிகளோட உறவோட உறவா பேசணும். ம்.
இப்படி பேசினா தான் அந்த பழைய காலங்கள் மாதிரியே வாழ முடியும். ம். இப்படிதான் வாழ முடியும். ம். இதெல்லாம் இது பாருங்க, இது என்னன்னு எனக்கு இன்னும் சரியா புரியல கொஞ்ச நேரத்துல. எப்படி இவருக்கு எப்படி இந்த ஹார்ட் அட்டாக் வந்து எதனால வந்துச்சுங்கிறது என்னால என்னன்னு தெரியல எனக்கு. ம். இந்த சர்ஜரி ஏதோ பண்ணாரு என்னமோ ஏதோ சொல்றாங்க, அது என்னன்னு தெரியல. சர்ஜரிங்கிறது உண்மையாங்கிறது நான் ஒரு சில டிவியில பார்த்தேன் நானு. ஓகேண்ணா. இருந்தாலும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையலாம். ம். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ம். அருமை ஐயா, தமிழ் சினிமாவின் பெரிய இமை அவரு. ம். சாதாரண இல்ல. ம். திரையுலகத்தை அழகா வேற மாதிரி மென்மையா கொண்டு போய் என்னையெல்லாம் பார்த்தாருன்னா உருண்டு விடுவாரு, மனசு வருவாரு. அவங்க குடும்பமே என்னை ரசிப்பாங்க. அப்படிப்பட்ட பாரதியாருடைய ஒத்த புள்ள, ஒரே மகன். அவன் தவறுனது அவரால தாங்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது என் தாய் மேல சத்தியமா சொன்னேன். அந்த அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருனாலே முடியாது. அவங்களா ஆறுதல் அடைஞ்சாதான். ம். அவனால முடியாது. ம். நம்ம போய் தைரியமா இருங்க, மனம் நினைக்காதீங்க, மனசு விட்டுறாதீங்க, என்ன சொன்னாலும் முடியாது. அவங்களா அழுது தீர்த்து அவங்களா ஆறுதல் அடைஞ்சாதான் முடியுமே தவிர அவங்களால முடியவே முடியாது. ஏன்னா இந்த வழி எங்க போய் சொல்றது? கடவுளே, 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 அந்த இறைவன் காலையில் நல்லபடியா அவர் போய் அவர் ஆன்மா சாந்தி அடையணும். ம். அவர் அவர் உண்மையிலே நல்ல நண்பர் எனக்கு. அன்பு தம்பி அவன் எனக்கு. பிள்ளை என்னைய விட்டு போயிடுச்சு, எங்களை விட்டு. நல்லா பேசு, எப்ப பார்த்தாலும் அண்ணே எப்படின்னு இருக்க, நல்லாக்கண்ணே, என்ன போன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாரு. இருக்கேம்மா அப்படிமே. அப்படி அன்பா பாசமா பேசக்கூடிய ஏபிசிடி ஈரனெல்லாம் 2 படம் நடிச்சேன். ம். 2 படத்துலயும் அவருடைய பிஹேவியர், அவருடைய பேச்சுவார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். அப்படிப்பட்ட ஆளு இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டாரு. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு மறுபடியும் சொல்ல இந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ம். அதுக்கு மேல என்னால பேச முடியலங்க ஐயா.